நம்ம எதை அதிகமாக கவனிக்கிறோமோ அது நமக்கு கண்டிப்பாக நிறைய கிடைக்கும். அந்த ஒரு தியரியில் தான் இந்த 786ங்கிறத சேவ் பண்ணுறாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த மாதிரி பணத்தெல்லாம் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. அதனால தான் நானும் சொல்கிறேன், 1-2 நோட்டை மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். அதிகமாக நோட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் வாங்குறப்போ யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நம்ம நிலம் ஏதாவது வாங்குகிறோம், வீடு மனை இந்த மாதிரி வாங்குகிறோம், இல்லாட்டி அதுக்கு உண்டான டியூவுக்கு பணம் கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம முதல்ல ஒரு இடத்த வாங்க போகிறோம் இல்லை அந்த மாதிரினா இந்த பணத்தை வச்சு கொடுக்கலாங்க. ஒரு நல்ல காரியம், சுப காரியத்துக்கு செலவு பண்ணுறோன்னா இந்த 786 நம்மகிட்ட அதிகமாக இருக்கிற நோட்டு, மிச்சம் இருக்கிற நோட்டை அதில் வச்சு கொடுக்கலாம். நான் சொன்னது முதல் சொன்ன மாதிரி ஒரு நோட்டை நீங்கள் பீரோவில் வச்சுக்கலாம், இன்னொரு நோட்டு அதிகமாக இருந்ததுன்னா பர்ஸில் கூட வச்சுக்கலாம். அதுக்கு மீறி இருக்கிற நோட்டுகளெல்லாம் இந்த மாதிரி நம்ம சுப காரியங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை இன்னும் வேறு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை சகோதர சகோதரிகளுக்கோ